அன்பு தமிழ் உறவுகளுக்கு வாகைச்சுடரின் அன்பு வணக்கங்கள். ஹால் டிக்கெட் இஸ் ஹியர், நோ டர்னிங் பேக். உங்களோட ஹால் டிக்கெட் இப்போ உங்க கையில இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ பேப்பர், இட் இஸ் த என்ட்ரி பாஸ். இதுதான் உங்களுடைய என்ட்ரி பாஸ், உங்களுடைய ஃபியூச்சருக்கானது. லுக் அட் இட் கேர்ஃபுல்லி. That's your name, your roll number, your battlefield. No more waiting, no more excuses, no more next time. This is it. இந்த மொமெண்ட்டுக்காக தான் இவ்வளவு நாளா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க. Don't waste a single second from now on. இப்ப இருந்து ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Every revision, every mock test, every page you read now is firepower. இந்த ஹால் டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது, remember, you are not just writing an exam, you are writing your life's turning point. So go with fire in your eyes, courage in your heart. பயப்பட வேண்டியதில்லை, பதட்டப்பட வேண்டியதில்லை, ஒரு தைரியமா and believe in your mind, because your hall ticket is not just permission to write, it is the first page of your success story. இதுதான் உங்களோட சக்சஸ் ஸ்டோரியில மொதல் பேஜ் இந்த ஹால் டிக்கெட் தான். Now fight and climb what is yours. இப்ப இருந்து ஒவ்வொரு நொடியும் சரியான வகையில யார் பயன்படுத்துறாங்களோ, இப்ப கூட லேட்டு கிடையாது, இப்ப கூட நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப இருந்து இன்னொரு 11 நாள் யாரெல்லாம் நல்ல ரிவிஷன் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நீங்க படிச்சது எல்லாமே மைண்ட்ல இருக்கும். ஒரு சிலர் கேக்குறீங்க, சார் நான் இது மட்டும் படிச்சா போதுமா, அது மட்டும் படிச்சா போதுமா? எதுவுமே போதாதுங்க, எதுவுமே போதாது. எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிங்க. யூடியூப் சேனல் மட்டும் பத்தாது, எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், உங்களுக்கான மார்க் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். சார் நான் அந்த சேனல் பாக்குறேன், இந்த சேனல் பாக்குறேன், எந்த சேனல்னாலையும் பாருங்க, எல்லாத்துலயும் இருந்து கத்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர் கையில கொடுக்கும் போது பயனுள்ளதா இருக்கும். சோ தொடர்ந்து வாகைச்சோடரோட இணைந்து இருக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சோ ஜிகே ஜெனரல் சயின்ஸ் யூனிட் 5 பார்ட் 2 ஓட வீடியோ. இந்த வீடியோல 25 கேள்விகள் நாம கொடுத்திருக்கோம். அந்த கேள்விகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்துடலாம் வாங்க. முதல் கேள்வி, அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் அடிப்படை கடமையை இந்திய அரசியலமைப்பின் எந்த திருத்தம் சட்டப்பிரிவு 51 கீழ் அறிமுகப்படுத்தியது? 42வது சட்ட திருத்தம். அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் அடிப்படை கடமையை இந்திய அரசியலமைப்பின் எந்த திருத்தம் சட்டப்பிரிவு 51A கீழ் அறிமுகப்படுத்தியது? 42வது திருத்த சட்டம். Which constitutional amendment introduced the fundamental duty to develop scientific temper under Article 51A, 42nd Amendment Act? இரண்டாவது கேள்வி, பெலக்ரா நோய் எந்த விட்டமின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? நியாசின், விட்டமின் B3. பெலக்ரா நோய் எந்த வைட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுகிறது? நியாசின், வைட்டமின் B3. Pellagra is caused by deficiency of which vitamin? நியாசின், விட்டமின் B3. மூன்றாவது கேள்வி, மராஸ்மஸ் என்பது எந்த ஊட்டச்சத்து குறைபாடினால் ஏற்படும் ஒரு தீவிர ஊட்டச்சத்து குறைபாடாகும்? அனைத்து ஊட்டச்சத்துக்கள், புரதங்கள், கார்போஹைட்ரேட்கள் மற்றும் கொழுப்புகள். மராஸ்மஸ் என்பது எந்த ஊட்டச்சத்து குறைபாடினால் ஏற்படும் ஒரு தீவிர ஊட்டச்சத்து குறைபாடாகும். அனைத்து வேறு ஊட்டச்சத்துக்கள் லைக் புரதங்கள், கார்போஹைட்ரேட்கள் மற்றும் கொழுப்புகள். Marasmus is a form of malnutrition caused by deficiency of all macronutrients like protein, carbohydrates and fats. நான்காவது கேள்வி, லண்டன் மாநாடு 1972 அதன் 1996 ஆண்டு நெறிமுறை எதனால் ஏற்படும் மாசுபாட்டை தடுப்பதுடன் தொடர்புடையவை? கழிவுகள் மற்றும் பிற பொருள்களை கடலில் கொட்டுதல். லண்டன் மாநாடு மற்றும் அதன் 1996 ஆண்டு நெறிமுறை எதனால் ஏற்படும் மாசுபாட்டை தடுப்பதுடன் தொடர்புடையவை? கழிவுகள் மற்றும் பிற பொருட்களை கடலில் கொட்டுதல். The London Convention 1972 and its 1996 protocol are concerned with preventing pollution caused by dumping of waste
and other matter into the ocean. ஐந்தாவது கேள்வி, குவாஷியோர்கர் என்ற புரத குறைபாட்டு நோய் பொதுவாக எவரிடம் காணப்படுகிறது? கை குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைகள். குவாஷியோர்கர் என்ற புரத குறைபாட்டு நோய் பொதுவாக எவரிடம் காணப்படுகிறது? கை குழந்தைகள் மற்றும் சிறு குழந்தைகள். Kwashiorkor, a protein deficiency disease, is most commonly observed in infants and young children. ஆறாவது கேள்வி, மான்ட்ரியல் நெறிமுறை என்பது ஓசோன் அடுக்கை பாதுகாக்கும் நோக்குடன் எதன் உற்பத்தியை படிப்படியாக நிறுத்துவதன் மூலம் வடிவமைக்கப்பட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தமாகும்? குளோரோஃப்ளோரோ கார்பன்கள். மான்ட்ரியல் நெறிமுறை என்பது ஓசோன் அடுக்கை பாதுகாக்கும் நோக்குடன் எதன் உற்பத்தியை படிப்படியாக நிறுத்துவதன் மூலம் வடிவமைக்கப்பட்ட ஒரு சர்வதேச ஒப்பந்தமாகும்? குளோரோஃப்ளோரோ கார்பன்கள். The Montreal Protocol is an international treaty designed to protect the ozone layer by phasing out the production of chlorofluorocarbons. ஏழாவது கேள்வி, மனிதர்களை முதன்மையாக வாழிடமாக கொண்ட ஒட்டுண்ணி உருளைப்புழு இனம் எது? அஸ்காரிஸ் லம்ப்ரிகாய்டஸ். மனிதர்களை முதன்மையாக வாழிடமாக கொண்ட ஒட்டுண்ணி உருளைப்புழு இனம் எது? Ascaris lumbricoides. Which parasitic roundworm species is known to live primarily in humans? Ascaris lumbricoides. எட்டாவது கேள்வி, பிட்யூட்டரி சுரப்பி பெரும்பாலும் முதன்மை சுரப்பி என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? இது மற்ற நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறது. பிட்யூட்டரி சுரப்பி பெரும்பாலும் முதன்மை சுரப்பி என்று அழைக்கப்படுகிறது. அதற்கான காரணம் என்ன? இது மற்ற நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. The pituitary gland is often called the master gland because it controls the functioning of other endocrine glands. ஒன்பதாவது கேள்வி, குறைவான தீங்கு விளைவிக்கும் உயிரினம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அதிக தீங்கு விளைவிக்கும் உயிரினத்தை ஒத்திருப்பது எந்த நிகழ்வு என்று அழைக்கப்படுகிறது? போலி தோற்றம். குறைவான தீங்கு விளைவிக்கும் உயிரினம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அதிக தீங்கு விளைவிக்கும் உயிரினத்தை ஒத்திருப்பது எந்த நிகழ்வு என்று அழைக்கப்படுகிறது? போலி தோற்றம். The phenomenon where a less harmful species evolves to resemble a more harmful species for protection is called mimicry. பத்தாவது கேள்வி, மூளை ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ள ஒரு ஆதாரம் பின் வருவனவற்றுள் எது? சாலமன் மற்றும் காணாங்கெழுத்தி போன்ற மீன்கள். மூளை ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ள ஒரு ஆதாரம் பின் வருவனவற்றுள் எது? சாலமன் மற்றும் காணாங்கெழுத்தி போன்ற மீன்கள். Which of the following is a rich source of omega 3 fatty acids essential for brain health? Fish like salmon and mackerel. 11வது கேள்வி, சைக்ளோஸ்போரின் போன்ற நோய் எதிர்ப்பு திறனை குறைக்கும் மருந்துகள் மருத்துவத்தில் முதன்மையாக எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன? மாற்று உறுப்புகள் நிராகரிக்கப்படுவதை தடுப்பதற்கு. சைக்ளோஸ்போரின் போன்ற நோய் எதிர்ப்பு திறனை குறைக்கும் மருந்துகள் மருத்துவத்தில் முதன்மையாக எதற்கு பயன்படுத்தப்படுகின்றன? மாற்று உறுப்புகள் நிராகரிக்கப்படுவதை தடுப்பதற்கு. Immunosuppressant drugs such as cyclosporine are primarily used in medicine to prevent the rejection of transplanted organs. 12வது கேள்வி, அறிவியல் மனப்பான்மை என்ற அரசியலமைப்பு கருத்தை முதலில் வெளியிட்டவர் யார்? ஜவஹர்லால் நேரு. அறிவியல் மனப்பான்மை என்ற அரசியலமைப்பு கருத்தை முதலில் வெளியிட்டவர் ஜவஹர்லால் நேரு. The constitutional concept of scientific temper was first articulated by ஜவஹர்லால் நேரு. 13வது கேள்வி, வைரஸ்கள் பற்றிய பின் வருவனவற்றில் எந்த கூற்று மிகவும் சரியானது? அவை உயிருள்ள மற்றும் உயிரற்றவருக்கு இடையே உள்ள பாலமாக கருதப்படுகின்றன. வைரஸ்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? அவை உயிருள்ள மற்றும் உயிரற்றவற்றிற்கு இடையே உள்ள பாலமாக கருதப்படுகின்றன. Which of the following statements about viruses is correct? They are considered as a bridge between living and non-living. 14வது கேள்வி,
மரபணு நகர்வு என்ற சொல் எதை குறிக்கிறது? ஒரு சிறிய மக்கள் தொகையில் உள்ள மரபணுக்களின் அதிர்வெண்ணில் ஏற்படும் தற்செயலான மாற்றம். மரபணு நகர்வு என்ற சொல் எதை குறிக்கிறது? ஒரு சிறிய மக்கள் தொகையில் உள்ள மரபணுக்களின் அதிர்வெண்ணில் ஏற்படும் தற்செயலான மாற்றம். The term genetic drift refers to the random change in allele frequency in a small population. 15வது கேள்வி. ரெய்மண்ட் லிண்டேமேன் முன்மொழிந்த சூழலியலில் உள்ள 10% சட்டம் எதை கையாளுகிறது? ஒரு டிராபிக் மட்டத்திலிருந்து அடுத்த டிராபிக் மட்டத்திற்கு ஆற்றல் பரிமாற்றம். ரெய்மண்ட் லிண்டேமேன் முன்மொழிந்த சூழலியலில் உள்ள 10% சட்டம் எதை கையாளுகிறது? ஒரு டிராபிக் மட்டத்திலிருந்து அடுத்த டிராபிக் மட்டத்திற்கு ஆற்றல் பரிமாற்றம். The 10% law in ecology proposed by Raymond Lindemann deals with the energy transfer from one trophic level to the next. 16வது கேள்வி. டிஎன்ஏவின் இரட்டை சுருள் வடிவத்தை முதலில் முன்மொழிந்தவர்கள் யார்? ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் கிரிக். டிஎன்ஏவின் இரட்டை சுருள் வடிவத்தை முதலில் முன்மொழிந்தவர்கள் யார்? ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் கிரிக். The double helix structure of DNA was first proposed by James Watson and Francis Crick. 17வது கேள்வி. ஒரு சுற்றுச்சூழலில் உள்ள ஒரு இனத்தின் வாழிட சூழல் எதை குறிக்கிறது? சுற்றுச்சூழலில் அதன் செயல்பாட்டு பங்கு மற்றும் நிலை. ஒரு சுற்றுச்சூழலில் உள்ள ஒரு இனத்தின் வாழிட சூழல் எதை குறிக்கிறது? சுற்றுச்சூழலில் அதன் செயல்பாட்டு பங்கு மற்றும் நிலை. The niche of a species in an ecosystem refers to its functional role and position in the environment. 18வது கேள்வி. மண்ணில் உள்ள அமோனியாவை பாக்டீரியாக்கள் மூலம் நைட்ரேட்டுகளாக மாற்றும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நைட்ரேட் ஆதல். மண்ணில் உள்ள அமோனியாவை பாக்டீரியாக்கள் மூலம் நைட்ரேட்டுகளாக மாற்றும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நைட்ரேட் ஆதல். The process of conversion of ammonia into nitrates by bacteria in the soil is called nitrification. 19வது கேள்வி. பின் வருவனவற்றுள் ஒரு நல்ல அறிவியல் கோட்பாட்டின் சிறப்பியல்பு எது? அது தவறானது என்று நிரூபிக்கப்படக்கூடியது மற்றும் சோதிக்கப்படக்கூடியது. பின் வருவனவற்றில் எது ஒரு நல்ல அறிவியல் கோட்பாட்டின் சிறப்பியல்பு? அது தவறானது என்று நிரூபிக்கப்படக்கூடியது மற்றும் சோதிக்கப்படக்கூடியது. Which of the following is a characteristic of a good scientific theory? It's falsifiable and can be tested. 20வது கேள்வி. ரெட் டேட்டா புத்தகம் எதன் பட்டியலை கொண்டுள்ளது? அச்சுறுத்தப்பட்ட மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள இனங்கள். ரெட் டேட்டா புத்தகம் எதன் பட்டியலை கொண்டுள்ளது? அச்சுறுத்தப்பட்ட மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள இனங்கள். The Red Data Book contains a list of threatened and endangered species. 21வது கேள்வி. அமிலமழைக்கு முதன்மை காரணமான மாசுபடுத்திகள் எவை? சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள். அமிலமழைக்கு முதன்மை காரணமான மாசுபடுத்திகள் எவை? சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடுகள். The primary pollutants responsible for acid rain are sulfur dioxide and nitrogen oxides. 22வது கேள்வி. வைட்டமின் கே எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள். வைட்டமின் கே எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது? கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள். வைட்டமின் கே is classified as fat soluble vitamin. 23வது கேள்வி. செல் பிரிவின் போது குரோமோசோம்களின் பங்கு என்ன? அவை டிஎன்ஏவை துல்லியமாக நகல் எடுத்து சேய் செல்களுக்கு விநியோகப்படுத்துவதை உறுதி செய்கின்றன. செல் பிரிவின் போது குரோமோசோம்களின் பங்கு என்ன? அவை டிஎன்ஏக்களை துல்லியமாக நகல் எடுத்து சேய் செல்களுக்கு கடத்துவதை உறுதி செய்கின்றன. What is the role of chromosomes during cell division? They ensure DNA is accurately copied and distributed to daughter cells.
24வது கேள்வி, ஊட்டச்சத்து கூறுகளில் PUFA என்ற சுருக்கெழுத்து எதை குறிக்கிறது? பல நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள். ஊட்டச்சத்து கூறுகளில் PUFA என்ற சுருக்கெழுத்து எதை குறிக்கிறது? பல நிறைவுறாத கொழுப்பு அமிலங்கள். Which nutritional component is represented by the abbreviation PUFA? Polyunsaturated fatty acids. 25வது கேள்வி, பூமியின் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் தோராயமாக எவ்வளவு சதவீதம் உள்ளது? 78%. பூமியின் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் தோராயமாக எவ்வளவு சதவீதம் உள்ளது? 78%. Approximately what percentage of Earth's atmosphere is nitrogen? 78%. So இத்துடன் இன்னைக்கான 25 கேள்விகள் முடிவடைது. எல்லாருமே ஹால் டிக்கெட்டை கையில வச்சிருப்பீங்க நான் நம்புறேன். சோ மறக்காம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதீங்க. ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல கொடுத்திருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தெளிவா படிங்க. டிஆர்பியே தெளிவா சொல்லியிருக்காங்க. நீங்க சென்டர்ஸை முன்னாடி பாத்துக்கணும். அதுல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் 2 வாரத்துக்கு முன்னாடியே நமக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சோ எல்லாருக்குமே பக்கத்துல தான் உங்களுக்கான சென்டர்ஸ் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிபிடி எக்ஸாமா இருக்கும் பொழுது, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கும் போதுதான் கொஞ்சம் தூரமா போட்டிருந்தாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்குமே பக்கமா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல தான் உங்களுக்கு வந்திருக்கும். அதனால அது எந்த ஸ்கூல் அப்படிங்கிறத பார்த்து தயாராயிக்கோங்க. என்னென்ன விஷயங்கள் ஹால் டிக்கெட்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத ஒரு முறை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. மறக்காம நம்மளுடைய வாக்கி சுடரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.